Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மாங்காய் பச்சடி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் மீடியம் சைஸ்ல 2 மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதோட காம்பை வந்து நம்ம கட் பண்ணிட்டு இது தோலெல்லாம் நம்ம சீவிட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் பச்சடி பண்றதுக்கு கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது தோலை சீவிடுங்க. இது போல 2 மாங்காயை நல்லா சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சைஸ்ல இந்த மாங்காய் எல்லாம் இது போல கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மாங்காயெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா செவந்து வறுபட்டுட்டோம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதுல 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுலயே நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுல இருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை உள்ள சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விடலாம். இந்த உப்பு வந்து நல்லா இது கூட வந்து அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த உப்பு, காரம், புளிப்பு, இனிப்போட சேர்த்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது போல் நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கும் குறைவாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து மாங்காய் நல்லா இந்த அளவுக்கு குலைவாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா தட்டிட்டு எடுத்திருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா மண் தூசி எதுவும் இல்லாத நல்ல வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு லிட்டு போட்டுட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து திக்காகி வர அளவுக்கு வந்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம். அப்பப்போ இடையில வந்து எடுத்து கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குறைவான தீயில வச்சுட்டு நல்லா வந்து இடையில கலந்து விடுங்க. இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வெந்து நல்லா அந்த வெள்ளத்தோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா திக்காக இருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மாங்காய் பச்சடி ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.